ஹாய் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட PY vlog சேனலுக்காக வந்து ரூபி கார்ஸுக்கு தான் வந்திருக்கிறாங்க. பேரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரூபி கார் ஷோ மல்டி பிராண்டு ப்ரீ ஓன்டு கார் ஷோரூம் பை சேல் எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. யுவர் கார் யுவர் சாய்ஸ், அதுதான் ரூபி கார்ஸோட கோட்ஸாகவே வச்சிருக்கிறாங்க. அவங்களோட 2 நம்பருமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா அதோ தெரியுதுல ஒரு வழி, அது வந்து திண்டிவனம் பைபாஸ். நீங்கள் KFC இருக்கும்ல பாண்டிச்சேரி பைபாஸில் பார்த்தீங்கன்னா வந்து திண்டிவனம் போகிற ரோட்டில் ஜிப்மரை தாண்டின உடனே அந்த செக் போஸ்ட்டை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து இது இருக்கும், KFC இருக்கும். KFC ஓட்டின மாரி பைபாஸ் சர்வீஸ் ரோடு இருக்கும். சர்வீஸ் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ரூபி கார்ஸ் பார்ப்பீங்க. ப்ரீவியஸாக சொன்னதான் வந்து யுவர் கார் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து அவங்களோட கார் ஷோரூமோட கோட்ஸாகவே வச்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு கோட்ஸாக இருக்குதுல்ல. உனக்கு என்ன கார் வேணுமோ என்கிட்ட வா, நான் உனக்கு அந்த கார் தரேன். சரியான ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மந்த் எண்டு வருதுல்ல, வேறு லெவலில் ஒரு ஆஃபருமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வீடியோவை தெளிவாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன ஆஃபர்ன்றதை லாஸ்ட்டாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பயங்கரமான ஒரு ஆஃபர் இருக்குது. அதை நான் வந்து ஒரு வீடியோட எண்டப்பில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கார்ஸுமே உள்ளே நிற்கிது. ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து ஒவ்வொரு காரை சொருகி வச்சுருக்கிறாங்க. செதுக்கி பதுக்கி எல்லாமே உள்ளே சொருகி வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன கார் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டா அமேஸு. ஸோ XS மாடலு. இது பார்த்தீங்கன்னா வந்து 2016 52,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஸோ ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 4,40,000 ரூபா இவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். 4,40,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், AC, ஏர் பேக், டியூவல் ஏர் பேக்கோட கொடுத்துருக்குறாங்க. நியூ டயர்ஸ் தாங்க பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி சர்வீஸோட போயிருக்குது. ஸோ மெயின் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் நிறைய ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. இந்த காரோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு டாப் மாடல் கார் தான் வந்து. இதுக்கப்புறம் நிறைய வந்தாலும் இது ஒரு டாப் மாடல் கார் தான் வந்து. ஸோ ஒரு கிரே கலர் உள்ள கார். இப்போ எனக்கு வந்து கார் இல்லை, நான் ஒரு கார் எடுக்கணும், ஒரு 5 லட்சம் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு கார் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த கார் நீங்கள் எடுத்துங்க. ஸோ இதோட விலையை பார்த்தீங்கன்னா 4,40 தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் வாங்க ஏதாவது நெகோஷியபிள் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு வகையில் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம் நம்ம வந்து. ப்ளஸ் 4 பவர் விண்டோட கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மிரர் ஃபோல்டிங் ஆப்ஷனு. இதிலே ரைட்டு லெஃப்ட்டு ப்ளஸ் ஆட்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கையால் திருப்ப தேவையில்லை, அதுக்கு நிறைய ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. தென் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியோட செட்டு போட்டு இருக்கிறாங்க. இதிலே வந்து மோட் ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் வேறு என்ன சொல்லலாம், இதில் வந்து உங்களுக்கு சீட் கவர் பிடிக்கலாம் மாற்றிங்க, அதை நம்மளால் சொல்ல முடியும் வந்து. ஆனால் சீட் கவர் நல்லா தான் இருக்குது. நம்ம சைட்லேருந்து ப்ளஸ் தான் பார்த்தீங்கன்னா சீட் கவர் மாற்ற வேண்டிய சொல்ல மாட்டோம் நம்ம எப்பயுமே வந்து. ஸோ உங்களுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற கலர் பிடிக்கலன்னா கலர் மாற்றிங்க. நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குதுங்க. டயர் புது டயராக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ டயர் மாற்றினா டயர் மாற்றிங்க. ஸோ நம்ம ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் வந்து. ரியர்லேயுமே பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹோண்டா அமேஸு 2016 52,000 கிலோமீட்டர் போயிடுது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 4,40 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி இந்த காருக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்க போகுதுன்னா TN ரெஜிஸ்ட்ரேஷனில் TN12. ஸோ ஓகேவா, மாருதி வேகனார் 2018 65,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான், பெட்ரோல் வண்டி. 4,20 கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க இதுக்கும் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். சரி வாங்க அப்படியே இன்டீரியருமே பார்த்தலாம். ஒரு காம்பேக்டாக உள்ள கார் தான் வந்து. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் காருங்க இது வந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்காக யாரை எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த கார் வந்து செம்மையாக ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக் காரு. உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ட்ரைவ் பண்ணும்போது போர் அடிக்கூடாதுன்றத மியூசிக் சிஸ்டம் இருக்குது. தென் அது ஒரு ஆட்டோமேட்டிக் கார். ஆட்டோமேட்டிக்கில் யாராவது ப்ரிஃபர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் நம்மளுக்கு கால் எட்டலை, ஒரு ஆட்டோமேட்டிக் கார் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார் எடுத்துங்க. 1 2 இங்கே பின்னாடி 3 பேர் உட்கார மாரி தான். 3 பேர்னா 4 பேர் பெரியவங்க. சரி 4 பெரியவங்க ஒரு சின்ன குழந்தை உட்காரவங்களுக்கு ஈஸியான ஒரு கார் தான் இது வந்து. ஒரு ப்ளூ கலரில் உள்ள கார், டார்க் ப்ளூ கலரில் உள்ள காரு. மாருதி வேகனார் 2018 65,000 கிலோமீட்டர் கிட்ட போய்க்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 4,20 கோட் பண்ணியிருக்காங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி TN ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள கார் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு PY நாட்டோ காரைக்கால் வண்டி. மாருதி சுசுகி ஆல்டோ 800. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ரோ ப்ரைஸில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் 310 தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2020 49,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2 ஓனர் கண்டிஷனு. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், AC, சிங்கிள் ஏர் பேக்கோட வந்துருக்குது. அடுத்த மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. வாங்க இதுக்கும் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி சொல்கிறேன் நான். அப்படியே காரை சுற்றி பாருங்களா. ஒரு ரெட் கலர் காரு. அங்கங்கே கலரிங்லாம் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பலமாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 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 ஸ்டிக்கரிங்கில் வெயிட்டாக காட்டியிருக்கிறாங்க கலரை வந்து.
Hyundai i10 ஸோ 120 மேக்னா இந்த காரை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ Hyundai i10 60,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு ஓனர் கண்டிஷனு, பெட்ரோல் வண்டி, 1.75. ஸோ ஓகே, நம்ம இடம் 1.75 ஒரு கார் இருக்குது. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. மியூசிக் சிஸ்டமோட போட்டு கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறீங்களா இன்டீரியர் பார்க்குறீங்களா, இன்டீரியர் பார்த்தலாமா எப்படி இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே காரை கூட சுற்றி பாருங்கள், லாக்கில் இருக்குது. Hyundai i10 மேக்னா 2008 ரெஜிஸ்ட்ரேஷனு, 60,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் எஃப்சி லைவல் தான் இருக்குது. Hyundai Santro எரா 2019 20,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. 2 ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி, 360 கோட் பண்ணி இருக்கிறாங்க. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சிங்கிள் ஏர் பேக்கு, மியூசிக் சிஸ்டமோட கொடுத்துருக்குறாங்க. அந்த கார் என்ன காரு? டாடா டியாகோ 2018 மேக்கு, 2019 ரெஜிஸ்ட்ரேஷன், 76,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி, 410 கோட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4 ரூபாக்குள்ளே தான் நம்ம அதிகமாக பார்த்தோம். ஒரு 4 லட்சம் ஒரு பட்ஜெட்டு, ஒரு 5 லட்சம் ஒரு பட்ஜெட்னா தாராளமாக இங்கே வந்து ஒரு நிறைய கார் உங்களுக்கு இந்த 5 லட்சம் பட்ஜெட்குள்ளே நிறைய கார் வர மாதிரி தான் இருக்கும். பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, மியூசிக் சிஸ்டமோட கொடுத்துருக்குறாங்க. 2025 2ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவல் தான் இருக்குது. ஓகே மகளே, ஸோ நீங்கள் நம்ம மொதல் காரை என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் i10 மேக்னா மாடல் வந்து இருக்குது. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா வந்து 2014 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 340 கொள்ளிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ்லாம் லைவல் தாங்க இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு மாடல். இது வந்து மிட் மாடல்னு சொல்லுவாங்க. நம்ம பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். 2014 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப 90,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. நீங்கள் டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் முன்னாடி டயர் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னே 2 டயருமே நல்லா இருக்குது. பின்னாடி டயர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஓட்டம் ஓடி இருக்கிறதால வந்து லைட்டாக ஒரு தேய்மானம் ஏற்பட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த காரை சுற்றி முற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கூட பூட் ஏரியா வாங்கலாம். இந்த ஒரு நாப் மாரி இருக்கும் இங்கே வந்து. ஸோ இதை வச்சு இங்கே ஒன்று இருக்கும். இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். லைக் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு போதுமான லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா 5 பேர் லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு இடமும் கொடுத்துருக்குறாங்க. இல்லை அப்படி உங்களுக்கு இந்த இடம் பத்தாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே இருக்குதுல இதை ரிமூவ் பண்ணி விட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து அந்த இதில் வந்து நீங்கள் ஒரு பேபி எடுத்துகிட்டு போகிறீங்க, பேபி கொண்டுட்டு போகிறீங்க, அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்கலாம், பேசிக் நீடு. நீங்கள் டிக்கில் வைக்காமல் இதில் வச்சிங்கன்னா தேவைப்படுற டைமில் டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஒரு இது வந்து ஸ்பீக்கர் பேடு. பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைபரு இல்லை வந்து பால் கொடுக்குற அந்த புட்டி இருக்குதுல்ல, ஸோ அது அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டேக்கப் பண்ணிக்கலாம். பேபி ஐட்டம்லாம் நீங்கள் மேலே வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை நீங்கள் இப்படி இந்த நாபு இருக்குல்ல, இந்த நாபை தூக்கி விட்டு இது இப்படி பண்ணால் கூட உங்களுக்கு பெரிய இடமா கிடைக்கும். ஸோ பெரிய இடமா கிடைக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் நிறைய லக்கேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இதில் வந்து திரும்பி இதில் நீங்கள் இப்படி எடுத்து விட்டு கூட இப்படி மாட்டிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு உள்ளே இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்பேர் டயரு. ஓகே, உள்ளே ஒரு ஸ்பேர் டயர் இருக்குது, அது ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேவா, மூடையெல்லாம் ஒரு ஐ திங்க் இது ஒரு கிரே கலர் வண்டி, கிராண்ட் i10. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இடம் பார்த்தது தான் வந்து முன்னாடி ஆல்ரெடி வந்து. ஸோ சீட்டு நல்லா தான் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு பெருசாக விஷயம் எது இருக்காது ரியரில். ஸோ நல்ல ஒரு சீட் கவர் தான் போட்டு இருக்கிறாங்க. லைட்டாக வந்து ஸ்டெயின் ஆகிருக்குது, வேணால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உள்ள நூடுல்ஸ் மேட்டோட போட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, வாங்க நான் முன்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட்லேயும் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. டயர்ஸ் நல்லா தான் இருக்குது. செட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமரே போட்டு இருக்கிறாங்க. செட்டு வந்து இதுக்கு வந்து 4 பவர் விண்டோ ப்ளஸ் அவங்களே கம்பெனியில் கஸ்டமர் போட்ட செட்டு இருக்குது. நல்ல ஒரு ஏசி சில்லாக தான் இருக்குது. ஏசி சில்லுன்னு இருக்கிற மாதிரி திறக்கும் போது சில்லுன்னு தான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பெக்கு கூட ஒட்டாமல் இருப்பாங்க. ஸோ கார் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. ஆமாம், 90,000 கிலோமீட்டர் போயிருக்குது. தென் பார்த்தீங்கன்னா புது செட் அப்படியே போட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த எஃப்எம் தென் வந்து ஒரு மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் செட்டு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆரனும் நல்ல வேல்யூவாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காரவங்களுக்கு இங்கே வந்து ஏசி பிரியிற மாதிரி விஷயமும் கொடுத்துருக்குறாங்க. அது கீழே வந்து சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி உட்காந்து இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா, சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இது உங்களுக்கு அந்த பேஸ் மாடல். ஓகே, வெளியே போய் பார்ப்போம் நம்ம எப்படி இதுன்ட்டு. ஓகே, ஸோ ஓவராலாக நீங்கள் கார்ஸை ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரூபி காரில் இப்போ சேலுக்கு வந்துருக்குது. 90,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 340 கேட்டு இருக்கிறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான். இனிஷியல் அமௌண்ட்டும் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தான் கேட்குறாங்க.
லோனு எடுத்துக்கலாம். 2014 தான், இன்னும் வருஷம் முடியல, அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, வாங்க வேறு என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம இன்றைக்கி ரூபி கார்ஸ் வந்தோம். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய எல்லா காருமே பார்த்துருப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு கார் தேவைன்னா, அதான் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்கிட்ட ஒரு 5 லட்சம் வச்சுட்டு ஏதாவது ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒரு 4 ரூபா ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு நிறைய கார் பார்க்கலாம். ஆமாம், ஒரு 4 ரூபா ரேஞ்சஸ்லேயே உங்களுக்கு நிறைய கார் பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம லோன் பண்ணாலும் நம்ம கிட்ட வந்து லோன் ஆப்ஷன் வந்து நிறைய பேங்க் சப்போர்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. முன்பணமாக ஒரு இந்த கார் விலையிலேருந்து ஒரு 30 to 40% பே பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னவோ லோன்லேருந்து நம்ம பார்த்து கட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருப்பேன். ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். கால் பண்ணி கேட்டு உங்கள் டீட்டெயிலை உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிங்க. ஓகேவா? பை.